ஆனா இன்னைக்கு கோவில் அயோத்தியால வருதுன்னு சொன்னா அது நார்த்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு சொல்றது சரியா இருக்காது. வி ஆர் ஈக்குவலி இலேட்டட். இப்ப சேதுபதி மன்னர்கள்னு சொல்றோம் இல்லையா, ராமன் கட்டிய சேதுவை ரட்சிப்பதற்காக ஏற்பட்ட மன்னர்களுக்கு தான் சேதுபதி ராஜாக்கள்னு பேர். அதனால ராமனுக்கும் ராமாயணத்துக்கும் நம் தமிழகத்துக்கும் அப்பேற்பட்ட தொடர்பு இருக்கு. சோ தட் இஸ் அன்டினயபிள். புறநானூறு காலம் தொடங்கி சிலப்பதிகாரம் தொடங்கி மணிமேகலை தொடங்கி ஆழ்வார்கள் ஆரியர்களின் ஈரச்சொற்கள் தொடங்கி நாயன்மார்களின் திருமுறை தொடங்கி அருணகிரிநாதரின் திருப்புகழ் தொடங்கி வேதாந்த தேசிகனுடைய பிரபந்தம் தொடங்கி அருணாச்சல கவிராயருடைய ராமநாடகம் தொடங்கி தமிழகத்தில் வசித்து வாழ்ந்த தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் போன்ற மகான்கள் தொடங்கி அத்தனை பேரும் ராமாயணத்துல ராமரையும் கொண்டாடிக்கா. அதனால கம்பரை போல இன்னொருத்தரால ராமாயணம் சொல்லவே முடியாது. அதனால எஸ், ராமன் மீது பற்று கொண்டவர்கள், ராமாயணத்தின் மீது பக்தி கொண்டவர்கள் அத்துணை பேருக்கும் இது ஒரு முக்கியமான திருவிழா. நம்பிக்கையில தான் ரிலிஜன் ஓடுமே ஒழிய எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டுருந்தோம்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு டிவவுட் கிறிஸ்டியன் நம்புறார் இயேசு ரீசரக்ஷன் ஏற்பட்டது, அதுக்கு எங்க வீடியோ? அவர் நம்புறார். அந்த நம்பிக்கை தான் பக்தி. இந்த மாதிரி சனாதன தர்மத்தில் நம்புகின்றோம். ராமர் அயோத்தியில் பிறந்தார், கம்பர் எடுக்கிறார். வாங்கரும் பாதம் நான்கும் பகுத்த வான்மீகி என்பான் தீன்கவி செடிகள் ஆத்த தேவரும் பருகச் செய்தான் கோசல நாட்ட புகழதார். நிலமகள் முகமோ நெடுமங்கள நானோ திருமகற்கு மலரினிய கொல்லோ அப்படின்னு மாதவன் மணியில் வைத்த பூம்பெட்டியோ அப்படின்னு அயோத்தியாரகரை கொண்டாடுறார். அயோத்தியில் தான் ராமன் பிறந்தார்னு கம்பர் எடுக்கிறார். அயோத்தியா நாமநகரி ஸ்பீதோ ஜனபதோ மகான்னு வால்மீகி எடுக்கிறார், கம்பர் எடுக்கிறார். எல்லாரும் சொல்லுவது அயோத்தியே அபராஜிதேரிதான் ஆகம்பரேன ஸ்திதா, அயோத்தியில் பிறந்தவன் ராமன். அது அந்த ஊரை சார்ந்த பெரியோர்கள் காலம் காலமா இந்த இடத்துலதான் சார் பிறந்தார், இந்த இடத்துல ஒரு கோவில் இருந்தது சார், அது பாபர் என்னும் மன்னனால் தகர்க்கப்பட்டு ஒரு இஸ்லாத்தை சார்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தது, அந்த இடத்துலதான் ராமன் பிறந்தார்னு வழி வழியா சொல்லிட்டு வந்தா. அது எக்ஸ்கவேஷன்லயும் பல ஹிந்து டெம்பிள் இருக்கிறதுக்கான சான்றுகள், அதுல இருக்கக்கூடிய பில்லர்ஸோட பாட்டம்ஸ், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதையும் அங்க ஓரமா வச்சிருக்கா, ஒரு மியூசியம் மாதிரி கிரியேட் பண்ண போறா. சோ இருக்கு, இதுதான் நம்பிக்கை தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.